வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது 3வது ஜாதகம். அதாவது 6/11/1992ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்கள நம்ம இப்போதைக்கு பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட 33 வயச நீங்க பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது வெள்ளிக்கிழமைங்க. வளர்பிறை ஏகாதசி திதி அன்னைக்கு நடந்துட்டு இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில அமையக்கூடிய அமைப்பு. சேசு தாத்தி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் பலன்கள் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டம ராசி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, துலாம் ராசி உங்களுக்கு சந்திராஷ்டமமா அமையும் மீன ராசிக்கு. குபேர புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சுவாதி நட்சத்திர துலாம் ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பூராட நட்சத்திர தனுசு ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு. சரிங்களா? பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு தசாபுத்தி எடுத்த உடனேயுமே குரு தசை நடக்குங்க. அதுக்கப்புறம் சனி தசை 19 வருஷமும், இப்போதைக்கு ஓடிட்டு இருக்குது. புதன் தசை 17 வருஷமும் ஓடிட்டு இருக்குங்க. இந்த புதன் தசையை பொறுத்தளவுக்கு இவன் பேரே காதல்காரகன். அப்புறம் நீங்க வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கீங்களா? அழகுக்கு சொந்தக்காரங்க. அப்பனா உங்கள பார்த்த உடனே எல்லாரும் விரும்புவாங்க அப்படிங்கிற காரணமும். இப்போதைக்கு ஓடிட்டு இருக்க தசையும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு உண்டான காதல் தன்மையை இது குடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். நீங்க திருமணமே ஆகியிருந்தாலும், புது பெண்களோட காதல் தன்மை குடுக்கக்கூடிய அமைப்பு. நீங்க ரோமியோவா இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமா இல்லைன்னா, உங்களோட பேர கெடுக்கக்கூடிய அமைப்பு இது குடுத்துரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரி. புதன் தசை ஓடிட்டு இருக்க உங்களுக்கு என்னென்ன லக்கணம் பாதகத்த குடுக்கும் அப்படின்னா, விருச்சிக லக்கணம் 8ஆம் அதிபதியா செயல்படுவாங்க புதன் தசாபுத்திக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கும்ப லக்னம். மகர லக்னம் 6ஆம் அதிபதியா செயல்படக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். சரிங்களா? மேஷ லக்னமும் 6ஆம் அதிபதியா புதன் செயல்படுவாங்க. இந்த 4 லக்னத்துக்காரங்க அருமையா பாதிக்கப்படக்கூடிய அமைப்ப குடுக்கும். எப்படி அப்படின்னா, ஒண்ணு கடன், இல்லைன்னா நோய் நொடி, வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் போறது, யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கனாலும் நீங்க மாட்டிட்டு உட்கார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? குடும்பத்தில எதுக்கெடுத்தாலும் சண்டைய குடுக்கக்கூடிய அமைப்பு. இல்லைன்னா ஊர விட்டு வெளிய தள்ளி போகக்கூடிய அமைப்பு. நம்ம சென்னை போய் வேலை செய்யறதெல்லாம் பெருமையா நெனச்சுட்டு இருக்கோம். அது 8ஆம் அதிபதியோ, 6ஆம் அதிபதியோ தசாபுத்தி நடத்தினா தான், நம்ம கணவனோ, புள்ளைங்களோ நம்மள விட்டு தள்ளி போய் வாழ வேண்டிய சூழ்நிலைய குடுக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ராகு தசை நடந்தது அப்படின்னு சொன்னா, அவன் வெளிநாடு போய் வாழ்வான். நம்மலாம் அத பெருமையா நெனச்சுக்கிறோம். அது ஒரு பிரிவ குடுக்கக்கூடிய தன்மை தான் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி. இந்த த லக்னத்துக்காரங்கலாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நாடி முறைப்படி வேற ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னா, இதே ஆண் ஜாதகமா இருந்ததுன்னா, நீங்க சோம்பேறித்தனத்துக்கு கொஞ்சம் சொந்தக்காரரா இருப்பீங்க. பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு, எவ்வளவு சம்பாரிச்சாலும் 10 பைசா கையில நிக்காத அமைப்பை இது ஏற்படுத்திரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? வீட்ல பசுமாடு வளர்த்தனா, இந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. பலதொழில் பார்க்குற யோகம் இருக்கு. வீட்ல யாரோ ஒருத்தங்க நூல், துணி சம்மந்தப்பட்ட வேலை செய்யக்கூடிய அமைப்போ, நர்சிங் சம்மந்தப்பட்ட செய்யக்கூடிய அமைப்போ, இல்ல அப்படின்னு சொன்னா, நார் தொழில் சம்மந்தப்பட்டதோ, இது செய்ய வேண்டிய இதுக்கு கூட்டிட்டு போகுங்க. சரிங்களா? கொஞ்சம் ஒற்றை தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, குழந்தை பையனா இருந்ததுன்னா கொஞ்சம் பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையும் கண்டிப்பா குடுக்கும். வீட்ல அம்மானால கொஞ்சம் அடிக்கடி சண்டை வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துங்க. அம்மா சிறந்த ஒரு ஆசிரியர். அவங்க சொல்றத கேட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. வேண்டாத கெட்ட பேர வாழ்க்கை ஃபுல்லா சுமந்துட்டு இருக்க சூழ்நிலையும் ஆண்களான உங்களுக்கு குடுக்குங்க. நீங்க பேராசைக்கு சொந்தக்காரங்கிறதுனால இந்த மாரி எண்ண ஓட்டங்களையும் உங்களுக்கு வரும். ஃபோன்னால சங்கடம் வருங்கிறதையும் நான் சொல்லிட்டு ஏன்னா இப்போ ஓடிட்டு இருக்குது காதல்காரகன். அதுக்கேத்த மாரி பிரச்சனைகள நம்ம சந்திக்க வேணுங்கிற சூழ்நிலையும் சொல்லிட்டு இதே ஒரு பெண்கள் ஜாதகமா இருந்தா, உங்களுக்கும் ஃபோன்னால கண்டிப்பா பிரச்சனை வரும். இதனால கணவன் மனைவிக்கு இடையில கொஞ்ச காலங்கள் பிரிவு வரைக்கும் இழுத்துட்டு போற சூழ்நிலையும் கண்டிப்பா குடுக்கும். நீங்க நல்ல அதிபயங்கர புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான். சரிங்களா? உங்களுக்கும் ஆண் குழந்தை முதல் குழந்தையா இருந்தா கொஞ்சம் பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலைய குடுக்குதுங்க. நல்லா நெறைய தண்ணி குடிங்க, பப்பாளி பழம் சாப்பிடுங்க. சில சமயம் ஃபைல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் நீங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை குடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இப்ப கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, இப்ப அதிசாரம் வாங்கியிருக்க இந்த 1 மாச காலம் கல்யாணம் ஆகாம இருக்கிற சில பேத்துக்கு கல்யாணம் ஆகக்கூடிய சூழ்நிலையும், இல்லைன்னா விபத்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையோ, ஆஸ்பத்திரி விரயம் செய்யக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படுத்தும். சித்திரை மாசத்துக்கு மேல வீடு கட்டக்கூடிய யோகம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண யோகம், அடுத்தது பார்த்தீங்கன்னா, விபத்து யோகம் இது எல்லாத்தையும் குடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்கிறத சொல்லிட்டு, மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தான எங்கள் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.